குழந்தாய், உன்னுடைய கவலை என்ன? அந்த கவலையை தீர்க்கவே உன்னிடம் இந்த நேரத்தில் நான் உன் கண்ணில் பட்டுள்ளேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய நல்ல மனதின் சோகம் நான் அறிவேன். என் அறிவின் அழகே, உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னை விட்டு தூரத்தில் உள்ளனரா? என் பிள்ளையே, உன்னுடைய துன்பத்தை நான் அறிவேன். உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகிய உன் அன்புக்குரியவர் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது. என் அழகு மகளே, இதை கேள். உன்னுடைய வருத்தம் அனைத்தும் மகிழ்ச்சியாய் மாறும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் வசந்தம் என்னும் தென்றல் வீசி சுகம் என்னும் பூக்கள் மலர்ந்து நீ புன்னகையில் உன் மனதை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். உன்னுடைய தகப்பன் உன்னுடன் தான் இருக்கிறேன். இதை நீ என்றும் நினைவில் கொள். உன்னுடைய அன்புக்குரியவர் உன் மனதை புரிந்து கொண்டு அவர் மீதுள்ள தவறை உணர்ந்து உன்னிடம் சேரும் காலம் வந்துவிட்டது. என் அழகு குழந்தையே, நீ எதற்கும் தொய்ந்து போகாதே. உன் அப்பன் உன் அருகினில்தான் இருக்கிறேன். குழந்தாய், நீ என்னுடைய கரத்தில் உள்ள தாமரை மலர் போன்றவள். அந்த தாமரை மலர் எப்படி சூரியனை பார்த்து இதழ் விரிந்து செழுமையாக உள்ளதோ, அதனைப் போலவே நீயும் என்னுடைய ஆசியினால் முகம் விரிந்து புன்னகைத்து உன் வாழ்வில் நலம் பெறுவாய். என்னுடைய அன்பு மகளே, ஒன்றை மட்டும் நினைவில் கொள். உன்னுடைய அன்புக்குரியவர்கள் இனி என்றுமே உன்னை பிரியவே மாட்டார்கள். ஏனெனில் என் குழந்தை தனியே இருந்து முகம் வாடி வருந்துவதை இனி என்னால் காண முடியாது. குழந்தாய், உன் வாழ்வில் வருத்தமின்றி துன்பமின்றி மகிழ்ச்சியில் வாழ நான் என்றுமே உன் பக்கத்துணையாக இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் தகப்பனிடம் நீ வேண்டியதை வேண்டியவாறு உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளையின் மகிழ்ச்சி அதுவே என்னுடைய மகிழ்ச்சி. என் அன்பின் பிரியமே, உன்னுடைய பிரியமானவர் உன் அருகே இருக்கும்போது உன்னுடைய அளவற்ற மகிழ்ச்சியை நான் காண ஆவலாக உள்ளேன். என் பிள்ளையே, உன்னுடைய மகிழ்ச்சி வாழ்வை அடைய உன்னை தயார்படுத்திக்கொள். இது நடைபெறும் காலம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, இந்த வேலவன் வாக்கு பொய்யாகாது. நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் பிள்ளையே. இதை நீ மனதில் கொண்டாலே உன் வாழ்வில் துன்பம் என்னும் பிரச்சனையை நீ மறந்து விடுவாய். என் கடவுள், என் அப்பன், என் தகப்பன் என் அருகினிலே இருக்கிறான் என்று நீ நினைக்கும் போதெல்லாம் உன் அருகினில் அமர்ந்து உன் துன்பத்தை போக்கி உனக்கு விரும்பியதை நான் கொடுக்கிறேன். என் அழகு குழந்தையே, உன் அன்பில் பிரியவர்கள் என்றுமே உன்னை விட்டு விலக மாட்டார்கள். நானும் அதில் உள்ளேன் என்பதை நீ மறவாதே. உன் அன்புடையவர்கள் என்றுமே உன் பக்கத்தில் வருவதை விரும்புவர். ஏதோ சில காரணங்களினாலோ அல்லது மனக்கசப்பினாலோ உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் அந்த மனக்கசப்பு இன்றும் அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது. அதை ஏன் நாம் செய்தோம், அப்படி ஏன் நினைத்தோம் என்று அவர் மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். என் அழகு குழந்தையே, உன் மனது புனிதமானது. அந்த மனதிற்கு ஏற்றவாறு உன்னுடைய அன்புக்குரியவரும் புனிதமானவர்கள். இதனை நீ என்றுமே மறவாதே. உன்னுடைய மனதைப் போல என்றுமே உன் அன்புக்குரியவர் உன்னிடமே இருப்பர். அவர் எந்த தவறு செய்திருந்தாலும் அதனை திருத்திக் கொண்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது.
என் அன்பு மகளே, மனிதர்கள் எப்பொழுதும் தன் வாழ்வில் அன்பு செலுத்துவதும் அதனை உதாசீனப்படுத்தி பிரிவதும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுவோ உன் வாழ்வில் நடந்திருக்கிறது. ஆனால் மற்றவர் வாழ்வில் உண்மையான அன்பு இல்லாததால் அவர்கள் சேர நினைத்திருந்தாலும் காலமும் அவர்கள் மனதும் அவர்களை பிரித்து வைக்கத்தான் செய்கிறது. என் அழகு குழந்தையே, உன் வாழ்வில் உண்மையான அன்பு இருக்கிறது. அந்த உண்மையான அன்பு உங்கள் மனதாலும் காலத்தாலும் பிரிக்க முடியாதது. அதுவே உங்களை சேர்த்து வைக்க விரும்புகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அன்பு மிகவும் புனிதமானது. இதை நீ என்றுமே மறுக்கவே முடியாது. உன்னுடைய அன்பினால் உன் அன்புக்குரியவர் அவருடைய தவறை உணர்ந்து உன் அன்பை புரிந்து கொண்டு அவர் இத்தனை காலம் செய்ததற்காக வருந்தி உன்னிடம் கண்ணீர் மல்க உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, உன் தகப்பன் என்றுமே உன்னிடம்தான் இருக்கிறேன். இதை நீ என்றும் மறவாதே. உன் தகப்பன் நீ வேண்டியதை வேண்டியவாறு செய்து முடிப்பேன். என்னுடைய அன்பு பிள்ளையே, நீ ஓம் முருகா ஓம் முருகா என்று துதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் அருகினிலிருந்து நீ படும் துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்டு நானும் வருந்திருக்கிறேன். என் அழகு பிள்ளையே, நீ என்றுமே அழுகக்கூடாது. உன்னுடைய அழுகை, உன்னுடைய வருத்தம் என்னை மிகவும் பாதிக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய அன்பை போல உன் மனதும் மிகவும் வலிமையானது. அந்த வலிமையை என்றும் நீ தொய்வுறச் செய்யாதே. உன் வலிமை எவருக்கும் இல்லை. உன்னுடைய மனதிற்கிருக்கும் வலிமையும் உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமையும் உன்னை உன் வாழ்வினில் உயர்ந்த இடத்தில் கொண்டு சேர்க்க இருக்கிறது. என் அன்பு மகளே, முதலில் உன்னுடைய வருத்தத்திற்கு காரணமான உன் அன்புக்குரியவர்கள் உன் அருகே வந்து சேர்வர். அந்த அன்புக்குரியவர்கள் செயலினாலே உன்னுடைய வாழ்வு மிகவும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறது. என் அன்பு மகளே, இந்த வேலவன் வாக்கு என்றும் பொய்க்காது. இந்த வேலவன் கூறுவதை நன்கு மனதில் பதிந்து கொள். உன்னுடைய வாழ்வு உன் அன்புக்குரியவர்களாலே வெற்றியை நோக்கி நிச்சயம் செல்லும். என் அன்பு குழந்தையே, உன் வெற்றி பாதையில் உன்னுடைய புன்னகையில் நான் என்றுமே இருக்கிறேன். நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ என்னை நம்பு மகளே, என்னை மட்டும் நம்பு. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் தகப்பன் என்றுமே உனக்குரியவன்தான். இதை நீ என்றும் நினைவில் கொள் செல்லமே.